வணக்கம் உறவுகளே. நாங்கள் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் கோல்டாக இருக்குது. தூதுவளை ரசம் வைக்கிறதுக்காக தூதுவளை கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எடுத்துகிட்டு அரைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கொஞ்சமாக தான் ரசம் வைக்க போகிறேன். தூதுவளை வந்து கொஞ்சமாக தான் கெடுத்துது, பூச்சி பிடிச்சிருச்சு. அதனால நல்லதழி மட்டும் போட்டிருக்கிறேன். கொத்தமல்லி 1 ஸ்பூனு, கொள்ளு 1/2 ஸ்பூனு, 3 பூண்டு பெரிய பல், குருமிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது ரொம்ப புளி போட்டால் சளி நல்லாகாதுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் எடுத்து வச்சு கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் தட்டி வச்சதையும் சேர்த்துடலாம். அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்ததில் அரைச்சதில் அதை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றலாம். கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன். கட்டி பெருங்காயம் வாங்கி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. தூதுவளை நிறையா போட்டிருந்தா க்ரீனிஸாக இருந்திருக்கும். பாருங்கள், இது வந்து சளி உடனே சரியாயிடும். இதில் மிளகாயெல்லாம் போடல, குருமிளகு, இஞ்சி, சுக்கு சேர்த்துறவங்க சேர்த்துக்கலாம். இது குருமிளகு போதுமானது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.